முருகா என்று சொல்லிவிட்டு இன்று நாம் காண இருப்பது வல்லகோட்டை முருகன் கோவில் வரலாறு. வல்லகோட்டை என்பது தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட எல்லையில் அமைந்த ஒரு சிறிய கிராமம். இது சென்னை மற்றும் காஞ்சிபுரம் ஆகியவற்றுக்கு இடையில் உள்ள முக்கியமான முருகன் புண்ணிய தலம் ஆகும். வல்ல என்பதற்கு வெற்றி, வலிமை, வீரியம் என்று பொருள். கோட்டை என்பது காப்பகமாக இருந்த இடம் அல்லது அடைக்கலம் என்று அர்த்தம். எனவே வல்லகோட்டை என்பது முருகன் சூரனை வென்ற பின்பு அமைந்த கோட்டை அல்லது வெற்றியின் தலம் என்றும் சொல்லப்படுகிறது. சுருள் பழம்பெரும் புராண வரலாறு. இது திரேதயுகம் அல்லது துவாபரயுகம் என்று கருதப்படும். சூரபத்மன் என்னும் அசுரனை கொல்லும்படி சிவபெருமான் தனது சக்தியான வேலை முருகனுக்கு அளிக்கிறார். முருகன் தனது 6 முகங்களுடன் படையுடன் சூரனை எதிர்த்து தண்டித்த இடங்களில் ஒன்று இந்த வல்லகோட்டை. போரில் வெற்றி பெற்ற பின் இங்குள்ள மலை மேல் வந்து அறம் போதித்து தவம் செய்தார் என்றும் இங்கே வேலை நிலைநிறுத்தி பலர்களுக்கு அருள் புரிந்தார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் சில புராணங்களின்படி இங்கு இளையானை வாகனத்தில் முருகன் தோன்றி வள்ளி தேய்வானை உடன் காட்சி அளிக்கிறார். மூலவர் சுப்பிரமணிய சுவாமி 7 அடி உயரத்தில் 6 கரங்களுடன் காட்சியளிக்கிறார். உபதேவதைகள் வள்ளி, தேய்வானை, விநாயகர், நந்தி, சண்டேஸ்வரர் உள்ளனர். வாகனம் மயில். கோபுரம் 5 நிலை கொண்ட கோபுரம். தீர்த்தம் கோவில் அருகே சர்வ தீர்த்தம் உள்ளது. பிரதான சிறப்பு: இங்கு உள்ள முருகன் சிலை மிக உயரமாகவும் சிறந்த பொன் நிற அழகுடன் காணப்படுகிறார். சிலையின் இடது கரத்தில் வேல், வலது கரத்தில் அபயஹஸ்தம் உள்ளது. இது ஒரு ஜீவந்த சக்தி நிறைந்த சிலை என பக்தர்கள் நம்புகிறார்கள். கூப்பிய கைகள் பிரபலமான விரதங்கள். கந்த சஷ்டி விரதம் 6 நாட்கள் விரதம் இருந்துவிட்டு சூரசம்ஹார நாளன்று சுவாமிக்கு வேல் அலங்காரம், தேர் உலா, தீபாராதனை நடத்தப்படுகிறது. சனி தோஷ நிவாரணம்: வாரத்தில் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தால் நவகிரக திஷ்டி நீங்கும் என்பது ஐதீகம். தம்பதி பரிகாரம்: குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வல்லகோட்டை முருகனை வணங்கி மஞ்சள் மாலை சாற்றி வழிபட்டால் பிள்ளை பெறுவார்கள் என்பதாய் நம்பிக்கை. மேலும் வல்லகோட்டை முருகன் துதி பாடுவோம் வாருங்கள். வல்லகோட்டையில் வீற்றிருக்கும் வெற்றிவேலாயுத முருகா போற்றி. மயில் வாகனமேல் மிளிரும் முருகா போற்றி. வள்ளி தேய்வானையுடன் வீற்றிருக்கும் முத்தருள் முருகா போற்றி. வேலால் அருள் தந்து வினை தீர்க்கும் வீரமுருகா போற்றி. சூரனை சம்ஹாரம் செய்து சுவாமி ஆனாய் முருகா போற்றி. 6 முகம் கொண்டு ஆனந்தம் தரும் அழகமுருகா போற்றி. பொன்னின் போல மிளிரும் புனித முருகா போற்றி. பக்தர்களின் வேண்டுகோளை கேட்டருளும் பால முருகா போற்றி. பசுமை மலை மீது பொலிந்து நிற்கும் பரம முருகா போற்றி. வல்லமையை அருளும் வல்லகோட்டை வேலே போற்றி. கந்த சஷ்டியில் வேல் விளங்கும் கருணைமுகா போற்றி. வினைகளை வென்று வெற்றி தரும் வேல்முருகா போற்றி. சிங்கவல்லி மணமகனாய் அருளும் செல்வமுருகா போற்றி. சிந்தை தெளியும் திருஅருள்முகா போற்றி. சோமசுந்தர உருவில் சோபித்து நிற்கும் சுப்பிரமணியா போற்றி. பக்தனின் வாழ்வை உயர்த்தும் பரிசுத்த முருகா போற்றி. மேலும் இதுபோன்ற முருகன் கோயில் வரலாறு பற்றி அறிய நமது வேலும் மயிலும் துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.